திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் பலருக்கும் இருந்த ஒரு சந்தேகத்துக்கு துல்லியமான பதில் சொல்ல போகிறோம். அதாவது எந்த ராசிக்காரர்கள் எந்த கோயிலுக்கு சென்றால் விரைவில் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்ற விஷயம்தான். இது பரம்பரையாக வந்த அனுபவங்களாலும் ஜோதிடக்கலை சொல்லும் படிகாரங்களாலும் நிரூபிக்கப்பட்டது. வாருங்கள் காணலாம். அதாவது மேஷம். அஞ்சாத மனம் கொண்ட மேஷராசிக்காரர்கள் முருகன் கோயில்கள் செல்வது மிக சிறப்பை தரும். அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் அல்லது பழனி சென்று வர வேண்டும். தைரியம், வேலை, வாழ்க்கை வளர்ச்சி தடைகள் நீங்கும். ரிஷபம் சுகஸ்தானம் எனப்படும் ராசி. பெரிய கோயில் தஞ்சாவூர் அல்லது பெருமாள் கோயில்கள் சிறந்த பலன்களை தரும். குடும்ப அமைதி கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு விநாயகர் கோயில்கள் மிக சிறந்தது. குறிப்பாக பிள்ளையார்பட்டி மனக்குழப்பம் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அம்மன் கோயில்கள் சிறந்த சிறப்பு தரும். சமயபுரம், மீனாட்சி அம்மன் போன்ற சக்தி ஸ்தலங்களுக்கு செல்வது ஆயுள் ஆரோக்கியம் பாதுகாக்கும். சிம்ம ராசியின் அதிபதி சூரிய நாராயணார் கோயில், அதாவது கோனார்க், திருநெல்லை போன்ற கோயில்கள் சுயமரியாதை, பதவி உயர்வு தரும். கன்னி ராசி புத்திசாலிகளின் ராசி. தக்ஷணாமூர்த்தி சன்னதி, ஸ்ரீராமர் கோயில்கள் செல்வது சிறந்தது. கல்வி, வேலை, போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெங்கடேஸ்வரர், திருமாலை மற்றும் அலமேலுமங்கா தரிசனம் அதிசய பலன் தரும். செல்வ லாபம் அதிகரிக்கும். விருச்சகம். சந்திரன் பலவீனமாகும் ராசி என்பதால் சிவன் கோயில்கள், குறிப்பாக திருவண்ணாமலை, காசி விஸ்வநாத தரிசனம் பாவநாசம் தரும். தனுசு ராசிக்காரர் ஆன்மீக ராசி. குரு பகவான் கோயில் ஆலங்குடி சென்று வழிபட்டால் அதிர்ஷ்டம் மலரும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஐயப்பன் கோயில் மற்றும் திருவெம்பாவை கோயில்கள் சிறந்த பலன் தரும். பொறுப்பு, வேலைகளில் உயர்வு. கும்பராசிக்காரர்கள் அனுமன் கோவில் சிறப்பு. குறிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் செய்தால் தைரியம், தடை நீக்கம் கிடைக்கும். மீனராசியின் அதிபதி குரு. பெருமாள் கோயில்கள், குறிப்பாக ஸ்ரீரங்கம் செல்வது மன நிம்மதி, குடும்ப வளம் தரும். திருச்சிற்றம்பலம்.